ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குட்டி மண்டே விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்துட்டு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்து விட்டுருந்தேன்னா, காலையில் வந்து ஆப்பம் வித் தேங்காய்பால் கொடுத்துருந்தேன். அண்ட் கூடவே வந்துட்டு லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதம் கொடுத்துருந்தேன். பருப்பு சாதம் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். துவரம் பருப்புலையும் செய்யலாம், அண்ட் பாசிப்பருப்புலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பில் தான் செஞ்சுருந்தேன். அண்ட் வந்துட்டு ஒரு டம்ளருக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி வச்சுருந்தேன், 2 விசில் வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் குழைய செய்யும்போது நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து பருப்பு சேர்த்துருக்க நம்மளுக்கு சீக்கிரமாக கெட்டியாயிரும். அண்ட் சைடிஷ்க்கு வந்துட்டு சிக்கன் ஃப்ரையும் அண்ட் எக்கும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். பசங்க வந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ தெரியாது. நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம பார்த்து பார்த்து கொடுப்போம். அண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுனால நம்ம வந்து இப்போ லஞ்சு சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக. அதனால் வந்து நான் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு என்ன கொடுத்து விட்டுருந்தேன்னா, பிஸ்கட் அண்ட் நட்ஸு, கொஞ்சம் செரி அண்ட் மேங்கோ கொடுத்து விட்டுருந்தேன். பசங்க சாப்பிடாததுனால வந்துட்டு ஸ்நாக்ஸை கொடுத்து விட்டுருந்தோம்னா சாப்பிட்டுக்குருவாங்க. கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுங்க. அண்ட் கூடவே வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரைத்தா பண்ணியிருந்தேன். ரைத்தாக்கு வந்துட்டு வெங்காயம் மட்டும் இல்லாமல் குக்கும்பர் அண்ட் இது கேரட்டு சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அவங்களுக்குமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. தயிர் ரைத்தா வச்சுட்டு அவங்களுக்குமே வந்துட்டு சிக்கன் ஃப்ரை அண்ட் எக்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன். அண்ட் அவங்களுக்குமே ஸ்நாக்ஸ் வந்துட்டு குக்கும்பர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அண்ட் மேங்கோ அவங்களுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். காலையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு உலர் திராட்சை அண்ட் நட்ஸ் வந்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நட்ஸ்லாம் கொடுத்து விடல, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். கண்டிப்பாக நான் வீடியோக்காக மட்டும் இதெல்லாம் போடலை, என்னோடய லைஃப்பில் எப்போவுமே இது ரொட்டீனாக நடக்கிறது தான். பசங்க அண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்குறது நம்மளோட கடமை. கண்டிப்பாக எல்லோருமே இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்மளை விட ஒரு ஜீவன் வந்துட்டு அவங்கள பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கிறோம். அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரையும் ஹஸ்பண்ட் அண்ட் பசங்களை வந்து நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. அண்ட் இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.